ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அந்த வகையில் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஒரு விபத்து காப்பீடு திட்டம் தான் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 ஸ்கீமு. இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னா டிசம்பர் 18, 2021 செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அவசர சிகிச்சை திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம்னா என்னென்னா, சாலை விபத்து ஏற்படும் போது விபத்தில் பாதிக்கப்பட்ட நோயாளி பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதல் 48 மணி நேரத்திற்கு ஆகக்கூடிய செலவை அரசே ஏற்கும் திட்டம் தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இந்த திட்டத்தோடைய நோக்கம் சாலை விபத்தை குறைப்பதற்கும் சாலை விபத்தால் ஏற்படும் உயிர் இழப்புகளையும் தவிர்ப்பது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கம். நடந்து போகும்போதோ அல்லது 2 வீலர்லேயோ 4 வீலர்லேயோ பயணம் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் விபத்து நடந்து முடிஞ்சிடும். உயிர் இழப்புகளும் நம்மளோட உடல் உறுப்பு பாகங்கள் இழப்புகளையும் தடுப்பதற்கு இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் பயனுள்ளதாக இருக்குது. இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும்னா, விபத்து நடந்து 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சில மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஆகும் மருத்துவ செலவை அரசே ஏற்கும். இப்போ அந்த சில குறிப்பிட்ட மருத்துவமனைகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த திட்டத்தின் மூலயமா 204 அரசு மருத்துவமனைகளும் 405 தனியார் மருத்துவமனைகளும் மொத்தம் 609 மருத்துவமனைகள் மூலியமாக இந்த திட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ சொன்ன 609 மருத்துவமனைகளுக்கு யாருக்கெல்லாம் சிகிச்சை கிடைக்கும்னா, இந்த திட்டத்தின் மூலயமா நீங்கள் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை வச்சுருந்தாலும், இல்லாதவராக இருந்தாலும், பிற மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், வெளிநாட்டவராக இருந்தாலும், தமிழ்நாட்டு எல்லையில் ஏற்படக்கூடிய விபத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த திட்டத்தின் மூலயமா பயனடைஞ்சிக்கலாம். இது முதல் 48 மணி நேரத்தில் ஒரு தனிநபருக்கு 1 லட்சம் வரை ஆகும் செலவையும் 81 அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சை முறைகளையும் இந்த திட்டத்தின் மூலயமா நம்ம பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் சிகிச்சை பெறும் நோயாளி உள்நோயாளியாக அனுமதிக்கப்படுவார். சரி, இந்த 48 மணி நேர சிகிச்சைக்கு பிறகு நோயாளி அன்ஸ்டேபிள், அதாவது நிலையற்ற தன்மையாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை தேவைப்படும். அந்த நேரத்தில் 3 வழிகாட்டுதல் நடைமுறையின்படி நம்ம சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். அது என்னென்னு பார்க்கலாம். முதலாவதாக, முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டு பயனாளியாக இருந்து நோயாளி மேற்கொள்கிற சிகிச்சை மருத்துவ காப்பீட்டின் கீழே வந்துச்சுன்னா நோயாளிக்கு அந்த மருத்துவமனையிலேயே சிகிச்சை தொடர முடியும். ரெண்டாவது, நோயாளி முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இல்லாதவராக இருந்து நோயாளிக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சையும் காப்பீட்டு திட்டத்துக்கு கீழ் இல்லாமல் இருந்தால் நோயாளி அரசு மருத்துவமனைக்கு மாற்றி சிகிச்சை கட்டணம் இல்லாமல் சிகிச்சையை தொடரலாம். மூன்றாவது, சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல தயாராக இல்லைன்னா அவர் ப்ரைவேட் ஸ்கீம்லேயும், அதாவது இன்சூரன்ஸ் இல்லைன்னா பணம் செலுத்தியோ அதே மருத்துவமனை இல்லைன்னா அவர் தேர்ந்தெடுக்கப்படுற எந்த ஒரு மருத்துவமனையிலையும் சென்று அவர் பணம் செலுத்தி சிகிச்சையை தொடரலாம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கிற வகையில் மாவட்ட வாரியாக பட்டியலிட்டு இணையதள வழியாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழக அரசு வழிவகை செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்யும் வகையில் தமிழக அரசு மருத்துவமனைகள்லேயும் ஆம்புலன்ஸ்கள்லேயும் இதை பற்றின விழிப்புணர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த நம்மை காக்கும் 48 திட்டத்தை நம்ம மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா அதற்கான இலவசமான அழைப்பு எண்ணையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.